ஓம் சாந்தி. விருட்ச விரதம் இந்த ஸ்திதியில் நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கான 20ஆம் நாள் குறிப்பு. நேற்றுக்கு லாஃபுல்லாக இருக்கணும் மற்றும் லவ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பாபா என்ன குறிப்பு கொடுக்குறாங்கன்னா, நம்ம இந்த விருட்ச விரதம் மேற்கொண்டிருக்கோம். இந்த விரதத்தில் உறுதித்தன்மை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உறுதியான நிலை இருக்கா உங்கள்கிட்ட குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. விரதம் மேற்கொண்டாச்சு, அதில் உறுதியான நிலை இருக்கா குழந்தைய அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உறுதியான நிலை வரணும்னா பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மகிட்ட உள்ள மாற்றம் முன்னாடி எப்படி இருந்தோம் இல்லை இப்போ எப்படி இருக்கோம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், முன்னாடி அப்புறம் இப்போ பாபா ஞானம் கிடைச்சி அதனால் மாற்றம் அடைஞ்சதுக்கு பிறகு எப்படி அப்படின்னு அதை சிந்தனை பண்ணுறீங்களா குழந்தை அப்படின்னு கேட்குறாரு. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அதை நினைவு செய்யும்போது தான் நமக்குள்ள எந்த விதமான மாற்றங்கள் நடந்திருக்கு, எப்படிப்பட்ட நல்ல விதமான மாற்றங்கள் நடந்திருக்கு, என் உள்ளம் எப்படி தூய்மையாக இருக்குன்னு தெரியும். இந்த உறுதியான நிலை பாபா எதுக்கு சொல்கிறாங்கன்னா, விரதத்தின் தன்மையே உறுதியான நிலை தான். இப்போ உறுதியான நிலை இருக்கும்போது என்னுடைய குறைகள் பலகீனங்கள் இதெல்லாம் நிரந்தரமாக எங்கிட்டேருந்து வெளியே போகணும். என்னுடைய குறைகள் பலகீனங்கள் நிரந்தரமாக எங்கிட்டேருந்து வெளியே போகும். அப்போ நான் யோக அக்னியில் என்னுடைய குறைகள் என்னுடைய பலகீனங்களை நான் பஷ்பமாக்கணும், எரிக்கணும். எரிக்கிறதுனா எப்படி, ஒரு பொருளை நெருப்பில் போட்டோன்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகும், அந்த பொருளோடைய ரூபம் மாறிடும், நிறம் மாறிடும், குணம் மாறிடும், மற்றும் அதனுடைய காரியமும் மாறிவிடும். அது அதே மாதிரி திரும்பி வருமா அப்படின்னா வராது இல்லையா? அப்போ அதே மாதிரி நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மள்கிட்ட உள்ள குறைகள் பலகீனங்களை யோக அக்னியில் எரிச்சிடணும். யோக அக்னியில் எரிச்சிட்டோம்னா அது மீண்டும் நமக்குள்ள வராத தன்மை ஏற்பட்டுவிடும். அப்போ அதுக்கு என்னுடைய ஆத்ம ஒளியை, ஆத்ம தீபத்தை நான் சுடர்விட்டு எரிய வைக்கணும். ஜுவாலாவாக இருக்கணும். நான் ஜுவாலாமுகிய ஆத்மாவாக இருக்கணும். அப்போ தான் எங்கிட்ட உள்ள குறைகள் பலகீனங்கள் என்னை விட்டு முற்றிலும் அதை நான் எரிக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு என்னுடைய சக்தி ஜாஸ்தி இருக்கணும். அந்த அளவுக்கு நான் எந்த ஒரு பலகீனமும் எந்த ஒரு குறையும் எங்கிட்ட வந்தாலும் அதை நான் எரிக்கக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட சக்தி இருக்கணும். அந்த அளவுக்கு சக்தி தன்மை உறுதித்தன்மையோடு இருக்கும்போது நான் இந்த விரதத்தில் வெற்றி பெறுவேன். விரதத்தில் வெற்றி பெறுவேன்கிறதோட அந்த விரதம் எனக்கு முழுமையான பலனை தரும். பாபாவோட அன்பு முழுமையாக எனக்கு கிடைக்கும். என்னுடைய கர்ம காரியம் சிறப்பாக இருக்கும். நான் கர்மயோகி என்பதற்கான அந்த வார்த்தைக்கு ஏற்ப என்னுடைய காரியம் நடக்கும். நான் செயலில் செய்வேன், ஆனால் அதை நேர்த்தியாக செய்வேன், தூய்மையாக செய்வேன், அன்பாக செய்வேன். இப்படி வரும்போது பாபா நமக்குள்ளே இருந்து காரியம் செய்வாங்க. அந்த உறுதித்தன்மை இருக்கும்போது பலகீனங்கள் இருக்காது, குறைகள் இருக்காது. பாபா நம்ம கூடவே இருந்து அந்த விரதத்தின் பலனை நமக்கு முழுமையாக கொடுத்துருவாங்க. அதன் மூலம் என் உள்ளம் குஷியாகும். நான் மகிழ்ச்சி அனுபவம் பண்ணுவேன், தூய்மையாக இருப்பேன், அன்பாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன். இப்போ விரதத்தின் தன்மைக்கு நான் உறுதியான தன்மையில் இருக்கணும். இங்கிட்ட உள்ள குறைகள் பலகீனங்களை நான் பஸ்பமாக்கணும்.
யோக அக்னியில் அதை நான் பஸ்பமாக்கிட்டால் அது மீண்டும் எனக்கு வராது. நான் கர்மயோகி நிலையில் அதை முழுசாக அகற்றிடும். என்னுடைய காரியம் பாபா நினைவில் நேர்த்தியாக நடக்கும். உறுதியான தன்மையில் குறைகள் இல்லாமல் பலகீனங்கள் இல்லாமல் என்னால் செயல்பட முடியும். பாபா இன்னைக்கு இதுதான் குறிப்பு கொடுக்குறாங்க. நல்லது. ஓம் சாந்தி.